ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுவோம் சகரியாவின் புத்தகம் 4வது அதிகாரம். சகரியா பழைய ஏற்பாட்டு சகரியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்குக்கு வலது புறமாகவும் அதற்கு இடது புறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவு மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன் நிறமான எண்ணெயை தங்களில் இறங்க பண்ணுகிறவைகள் ஆகிய ஒலிவு மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2 சர்வலோகத்துக்கு ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். ஆமென், ஆமென். இன்றைய நாளிலும் இந்த மெசேஜின் டைட்டில் அபிஷேக ஒலிவு மரம். அபிஷேக ஒலிவு மரம். இந்த இடத்துல சகரியா தீர்க்கதரிசிக்கு தூதன் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். அந்த தரிசனத்துல தான் அந்த சகரியா கேட்கிறார். அந்த 11வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நான் அவரை நோக்கி, சகரியா தூதனை நோக்கி, குத்து விளக்கு வலது புறம் இடது புறம் இருக்கிற அந்த 2 ஒலிவு மரங்கள் என்ன என்று கேட்கிறார். அதற்கு பதிலாகத்தான் 14வது வசனத்துல சொல்லுகிறார், சர்வலோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். ஆமென். அந்த 2 ஒலிவு மரம் என்னவென்று சகரியா கேட்கிறார். அந்த இடத்துல தூதனானவர் சொல்லுகிறார், அந்த 2 ஒலிவு மரமும் யார் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவ சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். குத்து விளக்கென்றால் அது சபையை குறிக்கிறது. ஏனென்றால் வெளிப்படத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சபை 7 குத்து விளக்கில் மத்தியில ஆண்டவர் உலாவி வருகிறார். அந்த 7 குத்து விளக்குகள் 7 சபைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த தேவ சமூகத்தில் நிற்கிற யார் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆமென். நானும் நீங்களும் தேவ சமூகத்தில் நிற்க அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். நாங்கள் எப்படிப்பட்டவர்களா? அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள். அபிஷேகம் சாதாரணமான அபிஷேகம் இல்ல, அபிஷேகத்தின் ஒலிவு மரம், ஒலிவு மரத்தின் பிள்ளைகள் நாங்கள். அந்த ஒலிவு மரம் காயவே காயாம, எவ்வளவு வெயில் காலத்திலும் அந்த மரம் அப்படியான கனி கொடுக்கும், இலைகள் எல்லாம் உதிராது, அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான ஒரு மரம். அந்த ஒலிவு மரம் தான் எங்க? நானும் நீங்களும் அப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எங்க இருக்கிறோம்? தேவ சமூகத்தில் இருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல நான் 2 காரியத்தை நான் சொல்லலாம். 2 காரியம், இந்த அபிஷேகம் என்ற 2 காரியத்தை நான் சொல்வேன் என்றால், இந்த அபிஷேகத்தை குறித்து நாங்க தேவ சமூகத்தில், நான் தனிப்பட்ட முறையில நான் தேவ சமூகத்தில் நான் இருக்கிறேன். தேவ சமூகத்தில் நான் நிற்க தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட அந்த அபிஷேகத்தால் நிரப்பப்பட நான் என்ன செய்கிறேன்? செழிக்கிறேன். நான் செழித்து நான் ஓங்கி வளருகிறேன். அதே போலதான் நான் செழிக்க எனக்குள்ளே இருந்து, இன்னைக்கு பாடின பாட்டு அபிஷேக நதி எனக்குள்ளே இருந்து என்ன செய்கிறது? அது பாகிறது. சபைக்குள்ள, அந்த குத்து விளக்கு ஆகிய சபைக்குள்ள பாகிறது, என் வீட்டுக்குள்ள பாகிறது. எங்க நான் போனாலும் என்னுடைய உறவுகள் மத்தியில அந்த நதி பாகிறது, அந்த அபிஷேக நதி பாகிறது. அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் அபிஷேகம் பெற்ற 2 மரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் முதலாவது இந்த அபிஷேகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இதுக்குரிய காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அபிஷேகம் என்றால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆரோனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அழைத்து அந்த இடத்துல அவனுக்கு ஒரு பாகை என்றால் டர்பன் ஆண்டவர் அந்த இடத்துல பாகையை அவனுக்கு சூட்டி, அதுக்கு மேலாக ஒரு கிரீடத்தை வைத்து அந்த பரிசுத்த அபிஷேக தைலத்தை அந்த இடத்துல மோசே மூலமாய் ஊற்றுகிறார். எதுக்கு அந்த அபிஷேகம் ஆரோனுக்கு ஊற்றப்பட்டுகிறது? தேவனுடைய ஊழியத்தை
ஊழியத்தை செய்வதற்காக அந்த அபிஷேகம் அந்த ஆரோனின் சிரேஷ்டின் மேல ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த நாட்களில நானும் நீங்களும் தான் லேவியர்கள். ஆமென். அவருடைய தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆமென் இந்த இடத்துல மாத்திரம்தான் இந்த ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல, எங்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஊழியர்கள் என்று அழைத்திருக்கிறார். தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஆண்டவர் எங்க சிரேசின் மேலும் ஆமென் கிரீடம் என்ற அந்த அபிஷேகத்தை எங்க சிரேசின் மேலும் ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார், ஊற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எங்க தலையின் மேல வைத்திருக்கிறார். இந்த அபிஷேகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், சங்கீதம் 45வது சங்கீதத்துல நீங்க 7வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த அபிஷேகம் ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். ஆமென். இந்த நாள்ல பாடின பாடல் ஆனந்த தைலம். ஆமென். அந்த ஆனந்த தைலம் அபிஷேகம். நான் தேவ சமூகத்தில் நான் இருக்கும் போது புலம்பல்ல நான் போகலாம், கண்ணீரோடு நான் போகலாம். ஆனால் நான் தேவ சமூகத்தில் நிக்க அந்த அபிஷேகம் இறங்க இறங்க அது எப்படியா மாறுதா, ஆனந்த தைலமாக அது எனக்கு மாறுகிறது. புலம்பலை புறம்பாக்குவேன். ஆமே. புலம்பலை நாம் தூரமாகும். அதே போல அந்த தைலம் எப்படியாக அந்த அபிஷேகம் எனக்குள்ளே ஆனந்தத்தை களிப்பை கொடுக்கிறது. அதே போல ஏசாயா 61வது அதிகாரத்தில் ஏன் இந்த அபிஷேகம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னா அந்த இடத்துல இயேசுவானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 61வது ஏசாயா 61வது அதிகாரம் 1வது வசனம் 3வது வசனத்திலே, அதே போல ஏசாயா 42வது அதிகாரம் 6வது வசனத்திலேயும் அங்கு இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்றால் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று. அதே போல 42வது அதிகாரம் 6வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல அமர்ந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஏன் இந்த ஆவியானவர், எதற்கு இந்த அபிஷேகம் என்றா அந்த இடத்துல சாம்பலை ஆண்டவர் நீங்களாக்கி சிங்காரமாய் மாற்றுவதற்கு. ஆமே. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் நான் சொன்னேன், அது எனக்கும் அந்த அபிஷேகம். அதே போல எனக்குள்ள இருந்த அந்த நதி பாயும் போது மற்றவர்களுக்குள்ள ஆமே சாம்பலோடு இருக்கிறவர்கள், கண்ணீரோடு இருக்கிறவர்கள், ஆமே துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதே போல இந்த அபிஷேகம் எதுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கவும், ஆமே சிறையில் இருக்கிறவர்களை ஆமே சிறையில் இருந்து விடுவிக்கவும், இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு நடத்தவும் எங்களுக்கு இந்த அபிஷேகத்தை அவர் கொடுத்திருக்கிறார். நான் பெற்ற இந்த அபிஷேகம் என்று சொல்லி நானே இதற்குள்ள களி கூறாதபடி எங்களை கொண்டு மற்றவர்களை விடுவிக்கும்படி எங்களுக்கு இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்து இருக்கிறார். அலங்கோலமான வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கையும் அலங்கோலமான வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் இந்த அபிஷேகத்துல தேவ சமூகத்துல நிக்க 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 இந்த அலங்கோலமான வாழ்க்கை எப்படியாக மாறும், அலங்காரமான ஒரு வாழ்க்கையா மாறும். ஆமே. அலங்காரமான ஒரு வாழ்க்கையா மாறும். இந்த இன்னைக்கு நான் என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியும் என்று சொன்ன பாடல் இந்த வாரம் முழுவதும் நான் பாடின பாட்டு. ஆமே. ஏனென்றால் இந்த பாட்டு தான் என்னவா இந்த மெசேஜுக்கு நான் எடுத்த ஆதாரமாக இருந்தது. ஆனந்த தைலத்தான் ஆண்டவர் எங்களை நிரப்புகிறார். அந்த ஆனந்த அபிஷேகம் என்ன செய்கிறது, என் சாம்பலை புறம்பாக்குகிறது, அதை சிங்காரமாய் மாற்றுகிறது. அதே போல எனக்கு ஆறுதலை கொடுக்கிறது. அதே போல என்ன செய்யறது, அலங்கோலமான வாழ்க்கையை அலங்காரமா மாற்றுகிறது. நான் அபிஷேகத்தால் நிரப்பப்படுவது மாத்திரமல்ல, என் மூலமாய் மற்றவர்களுக்குள்ளையும் என்ன செய்கிறது, இந்த நதி பாய்ந்து அவர்களுடைய வாழ்க்கையும் என் மூலமாய் அது மாற்றப்படுகிறது. ஒரு சின்ன ஒரு இதாதான் நான் உங்களுக்கு இந்த அபிஷேகத்தை என்று நான் சொல்லி இது பண்ணேன். ஆனால் இந்த இடத்துல சகரியா புத்தகத்தில் இருந்துதான் நான் எடுக்க போறேன். இன்றைக்கு நான் எடுக்க போற மெசேஜ் சகரியா புத்தகம், ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகம், எஸ்ரா புத்தகம், இந்த 3 புத்தகத்தில் இருந்துதான் நான் உங்களுக்கு பேச போகிறேன். இந்த இடத்துல சகரியா 4வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சகரியாவுக்கு நான் சொன்னேன் தரிசனம் ஒன்று காண்பிக்கப்படுகிறது. தரிசனத்துல அவன் நித்திரை பண்ணி கொண்டிருக்க ஒரு தரிசனத்தை காண்கிறான். அந்த 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். தூதனானவர் அந்த தரிசனத்தை சகரியாவுக்கு காண்கிறார். உடனே அந்த தூதனானவர் சகரியாவை பார்த்து கேட்கிறார், நீ காண்கிறது என்ன?
நீ சகரியாவே நீ காண்கிறது என்ன என்று கேட்கிறார். இந்த இடத்துல வேதாகமத்துல நாங்கள் எத்தனையோ இடத்துல நாங்கள் பார்க்கலாம், ஆண்டவர் கேட்கிறது நீ காண்கிறது என்ன, நீ கண்டாயா, இதை நீ பார்த்தாயா என்று ஆண்டவர் எத்தனையோ இடத்துல எத்தனையோ நபரிடம் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். அதே போலதான் இந்த இடத்துல சகரியாவை பார்த்து கேட்கிறார், நீ காண்கிறது என்ன, நீ காண்கிறது என்ன என்று. இந்த இடத்துல சகரியா ஒரு தரிசனத்தை காண்கிறார். அந்த இடத்துல குத்துவிளக்கு கொண்டு இருக்கிறது. அந்த குத்துவிளக்கு நடுவில் அந்த என்னது பொற்கிண்ணங்கள் எல்லாம் இருக்கிறது. அபிஷேகத்தின் அந்த 2 பக்கத்திலையும் ஒளிவு மரம் இருக்கிறது. இந்த புத்தகத்தில் சகரியா புத்தகம் ஆகாய் புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2 ஒளிவு மரமும் வேற யாரையும் சொல்லவில்லை. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிற யோசுவா பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவும் அதே போல செருபாபேலை குறித்து தான் இந்த சகரியா புத்தகத்துல அந்த 2 ஒளிவு மரத்தை குறிக்கிறது. இந்த 2 ஒளிவு மரம் இந்த புத்தகத்தில் யாரை குறிக்கிறதுன்னா, நான் சொன்னேன் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவும் அதே போல செருபாபேலை, ஆமே 2 பேரையும் தான் இந்த இடத்துல இந்த 2 ஒளிவு மரத்தை குறிக்கிறது. ஆமே இவர்களை குறித்து தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியாவுக்கு ஒரு தரிசனத்தை காண்கிறார். நீ என்னத்தை காண்கிறார்? வேதாகமத்தில் நான் சொன்னேன், அநேக இடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னத்தை காண்கிறார்? இந்த நீ காண்கிறார் இந்த இடத்துல இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் அடுத்த காரியத்தை நான் கடந்து போகிறேன். எரேமியா புத்தகம் 1வது அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 1வது அதிகாரம் 11வது வசனம். 11வது வசனத்துல ஆண்டவர் அந்த இடத்துல எரேமியாவை பார்த்து கேட்கிறார், நீ காண்கிறது என்ன? எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய்? நீ என்னத்தை காண்கிறாய் என்று. உடனே எரேமியா பார்த்து சில காரியங்களை காண்கிறதை அங்க எரேமியா சொல்லுகிறார், நான் இதெல்லாம் காண்கிறேன் என்று. அங்க எரேமியாவுக்கு ஆண்டவர் சில காரியத்தை சொல்கிறார். நீ என்னத்தை காண்கிறாய்? நீ பார், நீ பார்த்து நான் வாயில என்ன வார்த்தையை நான் வைக்கிறேனோ அந்த பார்த்து நீ வார்த்தையை, நான் சொல்லுகிற வார்த்தையை நீ போய் பேசு. இதுதான் எரேமியாவுக்கு தேவன் கொடுத்த கட்டளை. ஆமே இந்த 1வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா தேவன் எரேமியாவை அழைக்கிறார். அழைச்சிட்டு ஒரு தரிசனத்தை, சில காரியங்களை காண்பிக்கிறார். காட்டிட்டு நீ என்னத்தை காண்கிற? நீ கண்டாயா? கண்டுட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாயில நான் வார்த்தையை வைக்கிறேன், நான் என்ன வார்த்தை வைக்கிறேனோ அதை நீ போய் பேசு. இங்க கொஞ்சம் பேர் நீங்க இருக்கிறீங்க. ஆமே இந்த சின்ன கூட்டத்துல நான் முதலாவது நான் இதை சொல்லுகிறேன். அநேக பேருடைய ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் திறக்க போகிறார். ஆமே ஆவிக்குரிய கண்களை, மனக்கண்களை ஆண்டவர் திறக்க போகிறார். நீங்க பாப்பீங்க. ஆமே ஆண்டவர் உங்களை காண்பிப்பார். தரிசனத்தை நீங்க பாப்பீங்க. உங்களுக்கு ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துவார். இந்த எரேமியாவுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உனக்கு ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு ஊழிய அழைப்பை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த எரேமியாவுக்கு ஆண்டவர் என்னத்தை வச்சிருந்தாருன்னா, தான் என்னத்தை வாயில வார்த்தையை வைத்தேனோ அந்த வார்த்தையை நீ எதை பார்க்கிறாயோ பார்த்து நான் சொல்லுகிற வார்த்தையை நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். ஆண்டவர் எரேமியாவுக்கு என்ன வார்த்தை வைத்தார்? உன்னை இடிக்கவும், பிடுங்கவும், அழிக்கவும், பேந்து கட்டவும், நாட்டவும், இப்படித்தான் வாயில வார்த்தையை வைத்து நீ கண்டாயா, இப்பொழுது நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போய் நீ சொல். இதுதான் எரேமியாவுடைய அழைப்பு. அதே அவன் என்ன செய்தான்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னான். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா? ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஆண்டவர் கட்டளை கொடுத்தார், நான் உனக்கு காண்பிக்கிறதை நீ பார்த்து நீ பேச வேண்டும். எல்லாரும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? எதிர்த்தார்கள். என்ன சொன்னார்கள் எரேமியாவை பார்த்து? நீ தேவனால் அனுப்பப்படவில்லை, நீ சாக வேண்டும், தேவனுக்கு விரோதமாக நீ பொய் சொல்லுகிறாய், நீ பிதட்டுகிறாய். இந்த வார்த்தையெல்லாம் எரேமியாவின் புத்தகத்தில் எரேமியாவுக்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனங்கள், தன்னுடைய சொந்த ஜனங்கள் எரேமியாவுக்கு விரோதமாய் சொன்ன வார்த்தைகள். ஆமே நீ பொய் சொல்லுகிறாய் என்று
இஸ்ரவேல் ஜனங்களே எரேமியாவுக்கு விரோதமாய் கூடினார்கள். ஆனால் தேவன் என்ன சொல்லியிருந்தார்? நான் உனக்கு என்னத்தை காண்பிக்கிறேனோ அதை பார்த்து நீ பேச வேண்டும். அதனாலதான் இந்த ஊழியம் எரேமியாவுக்கு தொடங்குறதுக்கு முதல் அதிகாரத்திலே எரேமியாவுக்கு சொல்லிட்டார், நான் என்ன வார்த்தை வைக்கிறேனோ அதைத்தான் நீ போய் பேச வேண்டும். ஏதோ உனக்கு நான் காண்பிக்கிறேன் அதை தான் நீ பார்த்து நீ பேச வேண்டும். சொந்த பேச்சல்ல, அல்லது ஜனங்கள் பிரியப்படுத்துகிற வார்த்தை அல்ல. நான் உனக்கு என்ன சொல்லுகிறேன், நான் உன் வாயில என்ன வார்த்தையை நான் வைக்கிறேன், அதைத்தான் நீ பார்த்து நீ பேச வேண்டும். எரேமியாவுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். ஆனாலும் ஆண்டவர் முதலாவது அதிகாரத்தில் எரேமியாவை பலப்படுத்தி விட்டார். என்ன சொன்னார்? உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், உனக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புவார்கள், ஆனாலும் நீ பயப்படாதே, அவர்கள் முகத்துக்கு நீ அஞ்சாதே, நான் உன்னோட ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலியா உன்னோடு கூட இருக்கிறேன், அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று முதலாவது அதிகாரத்திலே ஒரு அழைப்பை கொடுத்து தான் எரேமியாவுடைய ஊழியத்தையே ஆண்டவர் என்ன செய்கிறார்? தொடங்குகிறார். ஆமே. எரேமியா சொன்ன வார்த்தை பொய்யானதா? இல்லை. எரேமியா சொன்ன வார்த்தை, இவர்கள் சொன்னார்கள் நீ பொய் சொல்லுகிற, தேவன் உன்னை அனுப்பவில்லை என்று சொன்னது, அது பொய்யாச்சுதா? இல்லை. தேவன் அனுப்பினார், தேவன் சொன்ன வார்த்தை தான் மெய்யான வார்த்தை தான். ஆனால் எரேமியா அதே போல செயல்பட்டார். இப்படி உங்களையும் ஆண்டவர் என்ன செய்ய போறார்? உங்கள் கண்களை திறந்து உங்களுக்கு காண்பிக்க கொடுக்க போறேன். இதையே நான் இந்த மெசேஜை இப்படி நீங்க சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க போகிறார். உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்க போறார். உங்களுக்கு ஆண்டவர் இந்த ஊழியம் வளரும் போது சில பேர் உங்கள்கிட்ட வருவார்கள். நீங்க ஜெபிக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் பேசுவார், காண்பிப்பார். நீங்க ஜெபித்து ஞானமா நீங்க செயல்படும்படி ஆண்டவர் இதை உங்களுக்கு எதிர்காலத்துல இதை ஆண்டவர் உங்களுக்கு செயல்படுத்துவார். ஆமே. அதே போல எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா அவனும் அப்படித்தான். ஆமே. ஆண்டவர் கேட்டார், இந்த உலர்ந்த எலும்புகளை நீ பார்த்தாயா, நீ கண்டாயா என்று, அதை குறித்து நீ பேசுன்னு சொன்னார். அதே போல ஆலயத்துக்குள்ள என்ன நடக்கிறது துறவு போட்டு நீ காண்கிறாயா, எசேக்கியேலுக்கு ஆண்டவர் காண்பிச்சு கொடுத்தார். அப்படியாக உங்களுடைய ஒவ்வொருடைய ஆவிக்குரிய கண்களையும் ஆண்டவர் திறக்க போகிறார். ஆண்டவர் உங்களுடைய கண்களை திறக்கும் போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உங்களுக்கு சில நேரம் நீங்க ஜெபிக்கும் போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்கும் போது நீங்க பார்ப்பீங்க, இந்த மனுஷன் ஏன் இந்த பிரச்சனைக்குள்ள போகிறான், ஏன் இந்த காரியம் என்று சொல்லி உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்கும் போது நீங்க அந்த ஆவிக்குரிய கண்களை தேவனுடைய ஞானத்தால நீங்கள் அதை செயல்படும்படி ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபையை கொடுப்பார். ஆமே. ஆமே. அதே போல பாருங்க, பவுலை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு காண்கிறத கண்களை ஆண்டவர் திறக்க போறதை குறித்து தான் நான் உங்களுக்கு முதலாவது பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல நீங்க பவுலை நீங்க பாத்தீங்கன்னா பவுல் 13வது அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 13வது அதிகாரத்துல அந்த இடத்துல 9வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மாய வித்தைக்காரன் நிற்கிறான். அந்த இடத்துல சவுல் வந்து பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை என்ன செய்கிறார்? உற்று பார்த்து. ஆமே. அந்த மாய வித்தைக்காரனை என்ன செய்கிறார்? பவுல் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அவனை உற்று பார்த்து. இப்படிப்பட்ட மனிதர்களை ஆண்டவர் எங்களுக்கு கொண்டு காட்டுவார். உங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குது? ஆமே. உங்க வீட்டுக்குள்ள ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது? உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து காண்பிப்பார். ஆமே. உற்று பார்க்கும்படி ஆண்டவர் மனக்கண்களை திறந்து உங்களுக்கு காண்பிப்பார். காண்பிக்கும் போது என்ன நடக்குது, ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் என் வீட்டுக்குள்ளே நடக்குது ஆண்டவரே, அல்லது ஒரு மனுஷனை அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களை கொண்டு வந்து உங்கள் மனிதர்களை காட்டும் போது ஆண்டவருடைய வாழ்க்கை உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார். ஏன் இவர்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை, என்ன பிரச்சனையோடு எந்த ஆவியோடு இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி உங்களுடைய மனக்கண்களை ஆண்டவர் திறந்து உங்களுக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுக்கும் போது ஆண்டவர் நீங்க எல்லா ஞானத்தோடும் அந்த பரிசுத்தாவினால் நிரம்பி அதை நீங்க செயல்படும் போது ஆண்டவர் உங்களுக்கு எப்படி இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அதே போல நீங்க இந்த சகரியா புத்தகத்தை நீங்க திரும்பவும் எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த சகரியா 4வது அதிகாரத்துல 9வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்னேன், யோசுவா பிரதான ஆசாரியனும்
செருபாபேல் 2 பேரையும் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த இடத்துல ஒலிவு மரம், அபிஷேக ஒலிவு மரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் எங்கே இருந்தார்கள் என்றால் பாபிலோன் தேசத்துல சிறைப்பட்டவர்களாய் இருந்தார்கள். இவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், தன்னுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அழைக்கிறார். இவர்களும் இஸ்ரவேல் வேற ஜன கூட்டங்களும் சேர்ந்து என்ன செய்கிறார்கள், வருகிறார்கள் எருசலேமுக்கு ஆலயத்தை கட்டுவதற்கு. அங்கே வந்து போய் ஆலயத்தை அவர்கள் கட்ட தொடங்குகிறார்கள். அங்கே தான் செருபாபேலுக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார், நீ போய் கட்டென்று சொல்லி அவன் தன் தலைக்கல்லை கொண்டு வருவான், அவன் அந்த அஸ்திபாரத்தை போடுவான் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப 4வது அதிகாரம் சகேரியா 4:9 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அஸ்திபாரம் போட்டது? செருபாபேலின் கை இந்த ஆலயத்தின் அஸ்திபாரம் போட்டது. ஆண்டவர் சொன்னபடி இவர் என்ன செய்கிறார்கள், இவர்கள் வந்து இந்த காரியத்தை தொடங்குகிறார்கள். ஆமென். நீங்களும் சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லி ஆண்டவருடன் ஜெபித்து நீங்க சில காரியங்களை நீங்க தொடங்கி இருக்கிறாங்க உடைய வாழ்க்கையில. ஆமென். இந்த காரியத்தை நான் செய்வோம், இந்த தொழிலை நான் செய்வோம், இந்த படிப்பை நான் செய்வோம், இந்த கோர்ஸை நான் செய்வோம், இந்த வேலையை நான் செய்வோம் என்று நீங்க தொடங்கி இந்த வேலை தான் இவர்கள் என்ன செய்தார்கள், அப்படி ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் அனுப்பிதான் இவர்கள் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு என்ன செய்கிறார்கள், வந்து தொடங்குகிறார்கள். அஸ்திபாரம் போடப்பட்டது. இங்க அஸ்திபாரம் போடப்பட்டது. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுங்கள் எஸ்ரா புத்தகத்துக்கு. எஸ்ரா புத்தகம் 3வது அதிகாரத்துல பாருங்க 10வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல நீங்க பாத்தீங்களா, சிப்பாசாரிகளின் கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடுகிற போது, இப்பொழுது வந்து அஸ்திபாரம் போடப்படுகிறது. அஸ்திபாரம் போடப்படுகிறது. இப்ப வந்து செருபாபேல் வந்து இந்த அஸ்திபாரத்தை போடுகிறார். ஆண்டவர் சொன்ன பிரகாரம் வந்து போடுகிறார். விளங்குதா? அதே போல அவரோடு பிரதான ஆசாரியனாகிய யோசுவா, அதே போல இஸ்ரவேல் ஜனங்களும் வந்து இந்த காரியத்தை தொடங்குகிறார்கள். ஆண்டவர் சொல்லி இந்த காரியத்தை தொடங்கும் போது என்ன நடக்குதுன்னா, 4வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, சிறையிருப்பில் இருந்து வந்த 1வது வசனம், சிறையிருப்பில் இருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது. ஆமென். இப்ப இவர்கள் இந்த அஸ்திபாரம் ஆண்டவர் சொல்லி ஒரு காரியத்தை தொடங்கி இருக்கிறார்கள். தொடங்கின உடனே என்ன நடக்குது, சத்துருக்கள் கேள்விப்படுகிறார்கள். சத்துருக்கள் கேள்விப்பட்டோன என்ன செய்கிறார்கள், அந்த இடத்துல வந்து அவர்கள் அதை தடை பண்ணுகிறார்கள். நீங்களும் அதே போல ஒரு காரியத்தை நீங்க தொடங்கி இருக்கிறார். நீங்க தொடங்கி இப்பதான் ஆண்டவர் சொல்லி அல்லது நான் ஜெபித்து இந்த காரியத்தை, இந்த தொழிலை, இந்த கோர்ஸை நான் செய்வோம் என்று நான் தொடங்கினேன். ஆனா ஏதோ ஒரு விதத்துல இது இழுபட்டு போகுது, ஏதோ ஒரு விதத்துல தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. நான் திரும்ப நான் முயற்சி செய்யறேன், ஆனா தடையாக இருக்கிறது. ஒண்ணுமே என்னால முன்னேறி கொண்டு போக இயலாம இருக்கிறது, தடையா இருக்கிறது. இங்க வந்து என்ன செய்கிறாங்க, சத்துருக்கள் வந்து ஆண்டவட்ட வேலையை செய்ய முடியாதபடி சத்துருக்கள் கேள்விப்பட்டு என்ன செய்கிறாங்க, தடுத்து போடுகிறார்கள். தடுத்து போட்டு இவங்க 4வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இவர்கள் இஸ்ரவேலுடைய ஜனங்கள் இந்த செருபாபேலின் கைகளை எல்லாம் என்ன செய்கிறாங்க, இவங்க சத்துருக்கள் எதிர்த்து நிக்க இவங்க என்ன செய்கிறாங்க, தளர்ந்து போய்விட்டார்கள், சஞ்சலம் அடைந்து போய்விட்டார்கள். ஆமே. திரும்ப இப்பதானே நான் தொடங்கினேன், இப்பதானே நான் இந்த காரியத்தை ஆண்டவரே அப்பா நான் தொடங்கினேன், நல்லா வந்து கொண்டிருந்ததே, கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி ஆண்டவர் இப்பதான் நல்லா வந்தது, ஓகே நான் முன்னேறிடுவேன் நினைச்சேன், நான் நல்லா வந்துருவேன் நினைச்சேன், எப்படியாவது இதை முடிச்சிருவேன் இந்த முறைன்னு நினைச்சேன். ஆனா திடீரென்று ஒரு தடை வந்து, ஆண்டவரே இப்ப நான் தளர்ந்து போய், நான் சோர்ந்து போய் நிக்கிறேன், நான் தளர்ந்து போய் நான் நிக்கிறேன். ஆண்டவரே சஞ்சலப்படுத்தி கொண்டு திரும்பவும் என்னை இறுக்கி ஆண்டவரை நெருக்கி கொண்டு இருக்கிற என்னால் இப்ப முன்னேற செல்ல முடியாதபடி. அப்படித்தான் அன்று இஸ்ரவேல் செருபாபேலையும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவும் தங்களுடைய தேவன் சொல்லி
அவர்கள் தொடங்கின இந்த காரியத்துல தடைகள் வந்தது. அப்படியே அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்படியே ஆலயம் நிறுத்தப்பட்டது. இந்த 4வது அதிகாரம் கடைசி வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, 4வது அதிகாரம் கடைசி 24வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு, ஆமே, தடைப்பட்டு அப்படியே நிறுத்தப்பட்டு போய்விட்டது. ஆமே, அப்படியே இனி என்ன நான் செய்வது? திரும்ப திரும்ப தடையே. நான் இப்பதானே மணியை நான் இன்வெஸ்ட் பண்ணினேன், ஏதாவது ஒன்று செய்வோம்னு நினைச்சு மணியை இன்வெஸ்ட் பண்ணினேன், அதை அப்படியே தடை பண்ணிட்டேன், அப்படியே முடங்கி போயிட்டு, என்னால் இனி இதுக்கு மேல என்னால செய்ய முடியாது, எல்லாமே ஸ்தம்பித்து போயிட்டு, எல்லாமே நிறுத்தப்பட்டு போயிட்டு, இனி என்னால முன்னேறி செல்வதற்கு எனக்கு பலன் இல்லை, என்னால கைகள் எல்லாம் தளர்ந்து போயிட்டு, அப்படி நீங்க இருப்பீங்கன்னா ஆண்டவர்ட்ட வார்த்தை உங்களுக்கு நேராகத்தான் வருகிறது. ஆமே, நீங்க சோர்ந்து போயிருந்தீங்களா? ஆண்டவர் அன்றைய நாளிலும் அவர்களுடைய கையும் தளர்ந்து போய்விட்டது, சஞ்சலம் அடைவாக்கிட்டாங்க. ஐயோ, இதுக்கு மேல நான் இனி என்னத்தை நான் முயற்சி செய்வது? இனி என்னால முடியாது, என்னுடைய எல்லாத்தையும் நான் போட்டுட்டேனே, என்னுடைய எல்லாத்தையும் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேனே, இனி என்னால முடியாது என்று சொன்ன நேரத்துல தான் அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார்? இவர்களை திடப்படுத்தும்படி சகரியா தீர்க்கதரிசியையும் ஆகாய் தீர்க்கதரிசியையும் அவர்களுக்கு நேராக அனுப்புகிறார். அதே போல இன்றைய நாளிலும் நீங்க யாரோ என்ன காரியத்துல நீங்க சோர்ந்து போய் இந்த இடத்துல நீங்க வந்திருந்தாலும், இன்றைய நாளும் ஆவியானவர் உங்களுக்கு நேராக இந்த வார்த்தையை அனுப்புகிறார். ஆமே, நான் சொன்னேனே, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு அழைப்பை வைத்திருந்தார். எரேமியாவுக்கு ஆண்டவர் இடிக்கவன் பிடுங்கவன் நீ பார்த்து நீ என்னத்தை காண்கிறாய், அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ சொல்வாய் என்று ஒரு அழைப்பை வைத்திருந்தார். அதே போல எசேக்கியா தீர்க்கதரிசியை பார்த்தீங்கன்னா, உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ உயிரடை தீர்க்க தரிசனம் சொல்லு. அதே போல ஆலயத்துக்குள்ள என்ன நடக்குது, அவனை ஆண்டவர் எப்படி, எசேக்கியா தீர்க்கதரிசி எப்படி வைத்திருந்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? வச்சிர கற்களை போல ஒரு நெற்றி, கடினமான ஒரு வச்சிர கற்றை. நான் என்ன சொல்லுகிறேனோ, நான் என்ன காண்பிக்கிறேனோ, எசேக்கியாவை இதுதான் ஒரு அழைப்பு, நீ போய் சொல்லு. சபைக்குள்ள அருவருப்பு இருக்கிறது, சபைக்குள்ள அசுத்தம் இருக்கிறது, இதை நீ பார்த்தாயா கண்டாயா சொல்லு. இது எசேக்கியாவோட அழைப்பு. அதே போல சகரியா தீர்க்கதரிசி, ஆகாய் தீர்க்கதரிசி, இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள்? இவர்களுடைய அழைப்பு என்னவென்றால், தளர்ந்து போயிருந்த கைகளை, ஆமே, சோர்ந்து போயிருந்த உள்ளங்களை இந்த தீர்க்கதரிசிகள், தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் என்ன போய் இந்த ஜனங்களுக்கு சொன்னார்கள் என்றால், திடப்படுத்தினார்கள். ஆமே, திடப்படுத்தின ஊழியத்தை இவர்கள் செய்தார்கள். வார்த்தையை உற்சாகப்படுத்தி, நீங்க சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று இந்த தீர்க்கதரிசிகள், 2 தீர்க்கதரிசிகளும் தேவனால் அனுப்பப்பட்டு அவர்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு போய் திடனை, பலனை, தைரியத்தை அவர்கள் சொல்லி ஊக்குவித்த இந்த 2 தீர்க்கதரிசிகளை நாங்கள் பார்க்கலாம். இந்த 5வது எஸ்ரா 5வது அதிகாரத்துல நீங்க கடைசி பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த எஸ்ரா ஆகாயும் சகரியா தீர்க்கதரிசியும் அவர்களுக்கு என்ன சொன்னாங்க? திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். அங்க இவர்களுடைய தேவன் அனுப்பப்பட்ட தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு இந்த 2 தீர்க்கதரிசிகளும் திடப்படுத்துவதற்கு அவர்கள் நடுவிலே தேவனால் அனுப்பப்பட்டவர்களாய் அவர்கள் நடுவிலே இருந்தார்கள். இப்ப நீங்க திருப்பிக் கொள்ளுங்க ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகத்துக்கு. பழைய ஏற்பாடு தான், சகரியா புத்தகத்துக்கு முன்பாக. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஆகாய் தீர்க்கதரிசி 2வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, 2வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆகாய் தீர்க்கதரிசி போய் இந்த செருபாபேலுக்கும் யோசுவா பிரதான ஆசாரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆனாலும் செருபாபேலே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களை நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எகிப்தில் இருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின் படியே என் ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டு இருப்பார், பயப்படாதீர்கள் என்று. இவர்கள் பயந்து, இவர்கள் சோர்ந்து போய் இருந்த வேளையிலே இவர்கள்
ஆகாய் தீர்க்கதரிசி எழும்பி என்ன செய்கிறாங்க, இவர்களுக்கு ஒரு திடனை சொல்லுகிறாங்க. நீங்க ஏன் சோர்ந்து போயிருக்கிறீங்க? சத்துருக்கள் எதிர்ப்பார்கள். நீங்க ஒரு காரியத்தை தொடங்கும் போது பிரச்சனை உண்டாகும். ஆமே, நீங்க கடந்து போகும் போது பிரச்சனைகள் எதிர்காற்று உண்டாகும். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இந்த கருத்துல, கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார், திடன் கொள்ளுங்கள். அன்று யோசுவா அப்படித்தான் சோர்ந்து போய் அவன் உள்ளத்துல ஐயோ மோசே மரித்து போயிட்டானே என்று சோர்ந்து போய் இருந்த வேளை கர்த்தரே வந்து யோசுவாவை என்ன செய்கிறார், பலப்படுத்துகிறார். திகையாதே, கலங்காதே, நான் உன்னுடன் கூட பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி பலப்படுத்தின தேவன் இந்த இடத்திலும் ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு தன்னுடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறார். இன்றைய நாளிலும் நம்மோடு நம்முடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து அவர் என்ன செய்கிறார், பலப்படுத்துகிறார். நீங்க ஏன் சோர்ந்து போறீங்க? உங்களுக்கு வருகிற எதிர்காற்றை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து ஐயோ நன்னால முன்னேறி செல்ல முடியாது ஆண்டவரே, அப்பா கொஞ்சம் இளைப்பாறும் நினைச்சா அடுத்த அலை மோதுதே ஆண்டவரே, அடுத்த அலை மோதுதே ஆண்டவரே, இந்த அலைக்குள்ள நான் கொஞ்சம் ஏறி வருவோம், அதை விட ஒரு சூறாவளி காற்று ஆண்டவரே என் மேல வந்து வீசுது, எங்க ஆண்டவரே நான் போவது? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சத்துருக்களை இந்த எதிர்காற்றை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க, திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடன் கூட இருக்கிறேன். நான் உங்களோடு கூட மாத்திரம் இல்லை, இன்னொரு நம்பிக்கை என்ன சொல்லுகிறார், ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், உங்களோடு தான் அவர் இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால பயப்படாதீங்க, பயப்படாதீங்க என்று அன்று தீர்க்கதரிசிகள் இந்த தளர்ந்து போயிருந்த இவர்களை பார்த்து சொன்ன அதே தேவன் நம்மை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார், சோர்ந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், தைரியமாக இருங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. அதே தீர்க்கதரிசி இந்த செருபாபேலுக்கு ஒரு ஒரு திட நம்பிக்கை கொடுத்து ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அதை தான் கடைசி ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனத்துல ஆகாய் தீர்க்கதரிசி செருபாபேலுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நான் என்ன செய்கிறேன், உன்னை நான் முத்திரை மோதிரமாக வைக்கிறேன், முத்திரை மோதிரமாக நான் உன்னை வைக்கிறேன். நான் உனக்கு முத்திரை மோதிரம் என்ன, நான் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன். உனக்கு முன்பாக நிற்கிற இந்த சத்துருக்களை மேற்கொண்டு ஜெயம் எடுக்க நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். நீயே முத்திர மோதிரம், நீயே முத்திர மோதிரம், நான் உனக்கு அந்த வல்லமையையும் நான் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன். அதனால நீ பயப்படாதே. அந்த செருபாபேல் அப்படியாக சோர்ந்து போனவர், சோர்ந்து போய் தளர்ந்து போய் இருந்த அந்த செருபாபேலுக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தை ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் கொடுக்கிறார். என்ன சொன்னா, நான் உன்னை தெரிஞ்சு கொண்டேன், நான் உன்னை முத்திர மோதிரமாக உன்னை நான் தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன், நீ பயப்படாதே, நீ எழுப்பி திரும்பவும் நீ இதை கட்ட தொடங்கு என்று சொல்லி அந்த இடத்துல ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் சகரியா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் என்ன செய்யறார், வார்த்தையை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆகாய் 4வது அதிகாரம் 9வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆகாய் 4:9 யாராவது ஒருத்தர் வாசிங்க பாப்போம். ஆகாய் 4:9 சாரி சகரியா 4:9. செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளை முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தர் உன்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவார். ஆமென், ஆமென். இந்த இடத்துல நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்தை அஸ்திபாரம் போட்டது. அவன் போட்டான், ஆனா தடை வந்தது. ஆமென், தடை வந்தது. நீங்க ஏதோ ஒரு காரியத்தை நீங்க தொடங்கினீங்க, இவர்கள் தொடங்கினார்கள், ஆனா தடை வந்தது, அவர்கள் முன்னேறி செல்ல முடியாம இருந்தது. அதே போல நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தை நீங்க தொடங்கி இருக்கிறீங்க, ஆனா எவ்வளவோ அடுத்தடுத்து சத்துருக்கள் பிரச்சனைகள் இப்பொழுது அது தடைப்பட்டு நின்றது. அதே போல ஆண்டவர் அவர்களுக்கு எப்படி தீர்க்கதரிசிகளை கொண்டு வார்த்தைகளை திடப்படுத்தி, இல்ல நீங்க தொடங்கினது எதிர்காற்று இருக்குதா, ஆமே பிரச்சனைகள் உண்டுதா, உங்களுக்கு முன்பாக பிரச்சனைகள் அலை போன்று இருக்கிறது, ஆனால் உங்கள் கைகளை தளர விடாதீங்க, உங்கள் முழங்காலை பலப்படுத்துங்க, உங்கள் கைகளை நீங்க திடப்படுத்துங்க. திரும்பவும் என்னுடைய சமூகத்தில் யாரு, நானும் நீங்களும் அவருடைய சமூகத்தில் நிற்கிற அபிஷேக ஒளிவு மரம், இவர்கள் தேவ சமூகத்தில் நிற்கிற அபிஷேக ஒளிவு மரம். இந்த அபிஷேக ஒளிவு மரத்தை ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, தகர்க்கவும் முடியாது, அந்த இலை காஞ்சு போகாது. இது ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும், இந்த அபிஷேக ஒளிவு மரம்
செழிக்குமே ஒழிய ஒரு நாளுமே காஞ்சு போகாது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் என்ன செய்கிறார்? இந்த தீர்க்கதரிசிகள் மூலமாய் கொடுத்து, அஸ்திபாரம் இதனை போட்ட செருபாபேலர், உன் கையின் மூலமாகவே என்ன செய்வேன்? அதை நான் முடித்து தீருவேன். உன் கையை கொண்டுதான் நான் எதை தொடங்கினோனோ அந்த கையை கொண்டே என்ன செய்வேன்? செய்து முடிப்பேன். உங்களை கொண்டு அவர் எதை தொடங்கினாரோ அதையே அந்த தேவன் உங்களை கொண்டே அது செய்து முடிப்பார். உங்களின் நற்கிரிகைகளை தொடங்கினவர் உங்களுடைய அந்த நற்கிரிகைகளை கிறிஸ்து நாள் முடிவு பரியந்தம் அவர் அதை செய்து முடிப்பார். உங்களை கொண்டுதான் அதை செய்து முடிப்பார். நடுவுல பிரச்சனைகள் வரும். ஆமே, நடுவுல இவர்களுக்கு என்ன வந்தது? பிரச்சனைகள் வந்தது. நடுவுல அலைகள் மோதினது. சத்துருக்கள் எழும்பினார்கள். அடுத்தடுத்து சத்துருக்கள் எழும்பினார்கள். கைகள் கலந்தது. சோர்ந்து போனார்கள். ஆனா அவர்களுக்கு அன்றைக்கு தீர்க்கதரிசிகள் இருந்தது போல இன்று நம் நடுவில் ஆவியானவர் எங்களுக்கு திடப்படுத்தி வார்த்தைகளை சொல்லுகிற ஆவியானவராய் இருக்கிறார். அதே போல அவன் இந்த இடத்துல என்ன சொல்ற? அவன் கைகளை அதை முடித்து தீர்க்கும். முடித்து தீர்ந்ததா? செருபாபேலின் கைகள் அந்த அஸ்திபாரத்தை கொண்டு ஸ்டார்ட் பண்ணி செய்தவர் அது முடித்து தீர்ந்ததா? முடிந்து தீர்ந்தது. எஸ்ரா அந்த 6வது அதிகாரத்துல நீங்க திரும்ப வேணால் 6வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா எஸ்ரா 6:15 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆலயம் கட்டி முடிந்தது என்று நாங்கள் பார்க்கலாம். ஆலயம் கட்டி முடிந்தது. 6வது அதிகாரம் 15வது வசனத்துல அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் தொடங்கி இவ்வளவு சத்துருக்கள் எழும்பின போதிலும் இவர்கள் என்ன நடந்தது? ஆண்டவர் தொடங்கினதை இவர்கள் செய்து முடித்தார்கள். யாரை கொண்டு தொடங்கினாரோ, செருபாபேலின் கைகள் அஸ்திபாரம் போட்டது. யாரை கொண்டு தொடங்கினாரோ அதே நபரை கொண்டு ஆண்டவர் என்ன செய்தார்? செய்து முடித்தார். உங்களுக்கு என்ன வார்த்தையை சொல்லி நான் செய்வேன் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கினாரோ உங்களை கொண்டே அவர் என்ன செய்வார்? அதை செய்து முடிப்பார். நடுவுல இவர்களுக்கு பிரச்சனை வந்ததா? பிரச்சனை வந்தது. இவர்களுக்கு சத்துருக்கள் எதிராக எழும்பினார்களா? எதிராக எழும்பினார்கள். ஆமே, ஆனாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை செய்து முடித்தார். அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் எதை ஆண்டவர் செய்வேன் என்று சொன்னாரோ அதை நிச்சயமாகவே அவர் என்ன செய்வார்? செய்து முடித்தார். ஓகே, இவர்கள் இவ்வளவு சத்துருக்கள் இவ்வளவு பிரச்சனைகள் எழுப்பினதே இவர்கள் எப்படி செய்து முடித்தார்கள்? அதே அதிகாரத்துல 4வது அதிகாரத்துல 6வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா செருபாபேலுக்கு சகரியா மூலமாய் ஒரு வசனம் வருகிறது. 6வது வசனத்துல, அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உன் பலத்தாலும் நீ இதை செய்து முடிக்க இயலாது. உன் சொந்த பலத்தால நீ இதை செய்து முடிக்க முடியாது. பராக்கிரமத்தினாலும், எனக்கு 10 பேர் இருக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பாபிலோன்ல எனக்கு உதவியா வந்திருக்கிறாங்க, இவர்களோடு சேர்ந்து நானும் எப்படியாவது செய்து முடிப்பேன். எனக்கு ஒரு கூட்ட ஜனம் இருக்குது, எனக்கு சொந்தங்கள் இருக்கிறாங்க, மனிதர்கள் இருக்காங்க, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, எனக்கு உதவி செய்கிறது, அவங்க மூலமாகவும் பராக்கிரமத்தின் மூலமாகவும் இந்த வேலையை நான் எப்படியாவது செய்து முடிப்பேன். நோ, உங்க பராக்கிரமத்தினாலும் செய்ய முடியாது. உங்க பலனும் குறைஞ்சு போகும். உங்க பராக்கிரமம் என்று நம்பி இருக்கிற மனிதர்களோ உங்களை விட்டு தூரமாய் போவார்கள். ஆனா உங்களுக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் என்று சொன்னாரே, அந்த ஆவியானவர் தாமே உங்களை கொண்டு எதை தொடங்கினாரோ அந்த காரியத்தை அந்த ஆவியானவர் உனக்கு பலனா இருந்து அந்த ஆவியானவர் உன்னை கொண்டு அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா, அதை செய்து முடிப்பார். அதனால ஆண்டவர் சொன்னார், ஆகாய்த்திகோ, உங்கள் நடுவில் ஆவியானவர் நிலை கொண்டிருப்பார். அந்த ஆவியானவர் மனிதனை போல விட்டு விலகிட்டு போயிட்டு வார ஆவியானவர் அல்ல, உங்களோடு இருக்கிற அந்த ஆவியானவர், என்றென்றைக்கும் உங்களோடு வாசமா இருக்கிற ஆவியானவர், அந்த தேற்றலவாளர் உங்களோட கூட இருந்து எதை அவர் செய்ய தொடங்கினாரோ அதை அவர் உங்கள் மூலமாய் செய்து முடிக்க அவர் உங்களுக்கு பக்க பலனாக இருப்பார். அவர் உங்களுக்கு ஞானமாக இருப்பார். அவர்
கொடுத்து அவர் நடத்துவார். அதனாலதான் சொன்னார், ஆவியானவர் உங்க நடுவில் நிலை கொண்டிருப்பார். அதனால உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருக்கள் பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீங்க. அந்த வரும், எதிர்காற்று வரும், சத்துருக்கள் எழும்புவார்கள், கோலியாத் வருவான், எல்லாம் வரும். ஆனா உங்க நடுவில் அந்த எரிகோ கோட்டையை பார்க்கிறோம், அந்த யோர்தானை பார்க்கிறோம், அந்த கோலியாத்தை பார்க்கிறோம், இந்த சத்துருக்களை பார்க்கிறோம். உங்களோடு கூட இருக்கிற ஆவியானவர் பெரியவர். ஹல்லேலூயா. உங்களோடு கூட இருக்கிற ஆவியானவர், உங்களோடு நிலைத்திருக்கிற ஆவியானவர் பெரியவர். உங்க பலம் முடியாது, உங்க சரீர பலம் செய்து செய்து முயற்சி செய்து 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 உங்க சரீரம் இப்ப செத்து போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், தளர்ந்து போயிருக்கலாம். உங்களோடு இருந்தவர்கள் உங்களை விட்டு இப்ப தூரமாக போயிருக்கலாம். ஆனா உங்களோடு இருக்கிற ஒரு ஆவியானவர், என்றென்றைக்கும் வாசம் செய்கிற அதே ஆவியானவர் உங்களை கொண்டு எதை தொடங்கினாரோ அதை அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. செய்து முடிப்பார். செய்து முடிப்பார் என்றால் செய்து முடிப்பார். வாக்கு பண்ணினவர் அவர், உண்மை உள்ளவர். செருபாபேலுக்கு சொன்னதை அவர் செய்து முடித்தாரா? செய்து முடித்தார். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் நிரம்பினது, ஆனால் செய்து முடித்தார். அஸ்திபாரம் போடப்பட்டது, ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. உங்களை கொண்டு எதை செய்ய தொடங்கினாரோ உங்களை கொண்டு அதை செய்து அவர் முடிப்பார். ஹல்லேலூயா. அது உங்க பலத்தால் அல்ல, பராக்கிரமம். அதுதான் அங்க சகரியா மூலமா செருபாபேலுக்கு சொல்லப்பட்டது. உன் பலன் அல்ல செருபாபேலே, உன் பராக்கிரமம் அல்ல. ஹல்லேலூயா. என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். ஹல்லேலூயா. என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தையை, உற்சாகமான வார்த்தை அந்த இடத்துல செருபாபேலுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அதே போல இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு முன்பாக இருந்தது எப்படி? 7வது வசனத்தை சகரியா 4:7 பாத்தீங்கன்னா, பெரிய பர்வதமே. ஆமே. அவனுக்கு முன்பாக இருந்தது ஒரு பெரிய பர்வதம், பெரிய ஒரு பிரச்சனை. ஆமே. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். சமபூமி ஆவாய்? நீ தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒளிவு மரம். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் தேவ சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒளிவு மரங்கள் நாங்க. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தால் என்ன செய்யும்? ஹல்லேலூயா. எத்தனை பெரிய பர்வதம் எங்களுக்கு முன்பாக இருந்தாலும் அவைகள் சமபூமியாகும். ஹல்லேலூயா. ஏன்னா நானும் நீங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் என்ன செய்யும்? நுகத்தடிகளை முறிக்கும். அந்த அபிஷேகம் கட்டுகளை எல்லாம் முறிக்கும். அந்த அபிஷேகம், அந்த தேவனுடைய உதவியினால் அந்த அபிஷேகம் என்ன செய்யும்? பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகும். ஆமென். அதனாலதான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய பர்வதம் உனக்கு முன்பாக நிற்கிறதா செருபாபேலே, நீ பயப்படாதே, என்னுடைய ஆவியானவர் உங்க நடுவில் நிலை கொண்டிருப்பார் என்று சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறார். தலைகளை அவன் கொண்டு வருவான், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லுகிறார். அந்த கிருபை அவன் அதை பெற்றபடினால, ஆமென், அவன் அந்த கிருபை பெற்ற பாத்திரமாய் இருந்தபடினால், ஏன் அவன் தேவ சமூகத்தில் நிற்கிற மனுஷன், தேவ சமூகத்தில் நிற்கிற மனுஷன் கிருபை பெற்ற பாத்திரங்கள். ஆமென். தேவனையே நம்பி, மனுஷனை நம்பி இல்ல, கர்த்தரையே நம்பி இருக்கிற மனுஷன் கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. ஆமே. கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. நாங்க மனுஷனை நம்பி இல்ல, எங்க பலத்தை நம்பி இல்ல, அவருடைய கிருபையை நம்பி அவருடைய சமூகத்தில் நிக்கிறபடினால ஆண்டவர் எங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்து, ஆமே, இந்த பர்வதங்களை எல்லாம் என்ன செய்கிறார்? சமபூமியாக்கி போட அவர் வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் எல்லாம் கிருபை பெற்ற பாத்திரங்கள். ஆமே என்று மரியாதை பார்த்து ஆவியாளர் தூதரானவர் என்ன சொன்னார்? கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடனே இருக்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமே. நாங்கள் எல்லாம் கிருபை பெற்ற பாத்திரங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்கள். ஆமே. அப்ப அந்த கிருபை ஆண்டவர் கொடுத்து எங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பர்வதத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? சமபூமி ஆக்கி போடுகிறார். ஆமே. நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒளிவு மரம், அந்த கிருபையை பெற்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? எங்களுக்கு முன்பாக இருக்கிற பர்வதங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சமபூமி ஆக்கி போடுகிறார். ஆமே.
இன்னைக்கு நீங்க எந்த காரியத்தை பார்த்து நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க? எந்த பர்வதம் உங்களுக்கு முன்பாக நிக்கிறத பார்த்து நீங்க மனம் தளர்ந்து போய் நிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், உன் பலன் நான் போராடி போராடி நான் ஜெபித்து 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 ஆண்டவர் இதுக்கு மேல என்னால் ஆண்டவரே முடியல. ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், இல்ல நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு நான் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறேன், நான் உனக்கு அந்த பலனை கொடுத்திருக்கிறேன். என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருக்கிறார். அதனால என் சமூகத்தில் நிற்கிறபடி நான் இந்த பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகும். ஆமே, உங்களுக்கு முன்பாக உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற என்ன பிரச்சனை நான் சொன்னேன், உங்களுடைய கண்களை ஆண்டவர் திறந்து காண்பிக்க போகிறார். உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து என்ன உங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிறது, என்ன ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. ஆமே, அந்த பவுலை நீங்க பாத்தீங்கன்னா, பவுலை வந்து 3ஆம் வானம் மட்டும் எடுத்துட்டு கொண்டு போனாராம். 2 கொரிந்தியர்ல நீங்க பார்க்கலாம். 3வது வானம் மட்டும் அவன் தன்னை குறித்து சொல்லாமல் அந்த இடத்துல சொல்லுகிறான், நான் சரீரத்தில் இருந்தனோ சரீரத்துக்கு புறமே இருந்தனோ ஒரு மனுஷனை நான் அறியே, அவன் சரீரத்தில் இருந்தனோ சரீரத்தில் புறமே இருந்தனோ 3ஆம் வானம் மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏன்? ஆண்டவருடைய வேதத்தின் வெளிப்பாடுகளை ஆண்டவர் அவனுக்கு கண்களை திறந்து மனக்கண்களை திறந்து காண்பித்து கொடுத்தார். அப்படிப்பட்ட நாட்களுக்குள்ள ஆண்டவர் எங்களை கொண்டு நடத்த போகிறார். நான் சொன்னேன், முதலாவது உங்களுடைய கண்களை ஆண்டவர் திறக்க போகிறார். அதுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். ஆமே, இந்த செருபாபேலும் இந்த பிரதான ஆசாரியனாக யோசுவாவும் தேவ சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒலிவு மரங்கள். நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒலிவு மரங்கள். நாங்க எங்கேயோ போய் நாங்க நிற்க கூடாது, தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும். அந்த தேவ சமூகத்தில் நாங்கள் நிற்க அந்த அபிஷேகத்தை நிரப்ப 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 ஆண்டவர் என்ன செய்வார்? எங்களை ஆவிக்குள்ளாக கொண்டு போய் ஆவிக்குரிய கண்களை திறந்து நடக்க போகிற காரியங்களை ஆண்டவருடைய வேத வெளிப்பாடுகளை எங்களுக்கு காண்பிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லது உங்களை கொண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ கொலீக்ஸோ நீங்க மற்றவங்களுக்கு ஜெபிக்கும் போது பிரச்சனைகளோடு இருப்பார்கள். ஜெபிக்கும் போது ஏன் இவர்களுக்கு இந்த பிரச்சனை, பின்னுக்கு நின்று எந்த ஆவி இவர்களை தொந்தரவு படுத்தி கொண்டிருக்கிறது, உங்களுக்கு அதை காண்பித்து கொடுப்பார். நீங்க அந்த ஆவியை ஞானத்தோடு நீங்கள் ஜெபித்து செயல்படும் போது அவர்களுக்கு உங்கள் மூலமாய் விடுதலையை கொடுக்க போகிறார். அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளாக ஆண்டவர் எங்களை கொண்டு போக போகிறார். அதுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் நிற்க வேண்டும். அப்ப ஆண்டவர் இவ்வளவெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அந்த ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் அந்த செருபாபேலின் கைகளின் மூலமாய் ஆலயத்தை கட்டி முடிச்ச பிறகு என்ன நடந்ததா? 2வது ஆகாய் தீர்க்கதரிசி 2வது அதிகாரம் 9வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தேவனுடைய மகிமை நிறைவாய் காணப்பட்டது. ஆமே, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று அந்த இடத்துல தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தை கட்டி முடித்த போது அவர்கள் ஆர்ப்பரித்து துதித்தார்கள், சந்தோஷமாக அந்த இடத்துல கொண்டாடினார்கள். ஆமே, தேவனுடைய மகிமை காணப்பட்டது. உங்கள் மூலமாய் ஆண்டவர் எதை தொடங்கினாரோ அதை உங்களுடைய வாழ்க்கையில கட்டி முடிக்கும் போது தேவனுடைய மகிமை வெளிப்படும். ஆமே, தேவனுடைய மகிமை வெளிப்படும். ஆண்டவர் உங்களை மகிமையாய் நிறுத்துவார். சீயோனை கட்டி நான் மகிமையாய் வெளிப்படுவேன் என்று சொன்னவர், இவ்வளவு நாளும் அந்த தேவன் அன்பினால அமர்ந்திருந்தவர் இந்த சீயோனுக்காக இனி வைராக்கியத்தோடு எழும்பி இந்த சீயோனை கட்டி தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். ஆமே, இந்த ஆலயமாகி எங்க சரீரத்தையும் ஆண்டவர் கட்டி தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். அந்த மகிமை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அமர்ந்திருக்காது. அந்த மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவரும் அந்த மகிமை என்ன செய்வார்கள்? காண்பார்கள். எங்களை ஆண்டவர் சாட்சியாக நிறுத்துவார். ஆமே, எத்தனை பேருக்கு சின்ன ஒரு மெசேஜ் தான், அவன் எத்தனை பேருக்கு விளங்கினது? ஆமே, ஆமே, உங்களை கொண்டு எதை தொடங்கினாரோ அதை ஆண்டவர் என்ன செய்வார்? செய்து முடிப்பார். ஆமே, ஆவியானவர் உங்க பலத்தால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியானவர் மூலம் ஆவியினாலே ஆகும். அந்த ஆவியானவர் உங்கள் நடுவில் உங்களுக்குள்ள நிலைத்து கொண்டிருக்கிறார். உங்களை கொண்டு அவர் எதை தொடங்கினாரோ அதை ஆண்டவர் செய்து முடிப்பார். ஆமே, எழுந்து நிற்போமாக.